திருச்சி காவிரி ஆற்றை வேடிக்கை பார்க்க சென்றபோது தாக்கப்பட்ட கல்லூரி மாணவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததை தொடர்ந்து 2 பள்ளி மாணவர்கள் உட்பட 4 பேரை போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். திருச்சியில் உள்ள தந்தை பெரியார் அரசு கல்லூரியில் 1ஆம் ஆண்டு படித்து வந்த மாணவர் ரஞ்சித் கண்ணன். இவர் நேற்று கல்லூரி முடிந்ததும் தனது உறவினர் சந்தோஷ் என்பவருடன் காவிரி ஆற்று தண்ணீரை பார்த்து ரசிக்க கீதாபுரம் பகுதிக்கு சென்றுள்ளார். அவர்கள் இருவரும் கீதாபுரம் பகுதியில் காவிரி கரையோரம் நடந்து சென்றபோது அப்பகுதியில் மது அருந்திக் கொண்டிருந்த 5 பேர் ரஞ்சித் கண்ணனுடன் தகராறில் ஈடுபட்டு சரமாரியாக தாக்கியதாக கூறப்படுகிறது. இதில் காயமடைந்த ரஞ்சித் கண்ணனை சந்தோஷ் வீட்டிற்கு அழைத்துச் சென்றுள்ளார். அப்போது ரஞ்சித் கண்ணன் மயங்கி விழுந்ததாக தெரிகின்றது. அதனால் அவரை ஸ்ரீரங்கம் அரசு மருத்துவமனையில் அனுமதித்தனர். பின்னர் மேல் சிகிச்சைக்காக தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். அங்கு ரஞ்சித் கண்ணன் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இதுகுறித்து ஸ்ரீரங்கம் போலீசார் வழக்கு பதிவு செய்து ரஞ்சித் கண்ணனை தாக்கியதாக ஸ்ரீரங்கத்தைச் சேர்ந்த நவீன், விஜய் மற்றும் 2 பள்ளி மாணவர்கள் என 4 பேரை கைது செய்தனர். இந்த வழக்கில் சரித்திர பதிவேடு குற்றவாளியான சுளுக்கி சுரேஷை போலீசார் தேடி வருகின்றனர்.